அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். கிரகங்கள் மொத்தம் 9 கிரகங்கள் உள்ளன. அந்த கிரகங்களில் 4 கிரகங்கள் சுப கிரகங்கள், 4 கிரகங்கள் அசுப கிரகங்கள். சூரியன் என்பவர் மட்டும் பாதி அசுபர் பாதி சுவர். மொத்தத்தில் 4.5 கிரகங்கள் அசுப கிரகங்கள், 4 கிரகங்கள் சுப கிரகங்கள். இவர்களை பற்றி இன்று நாம் ஜோதிடத்தினுடைய குறிப்பு தெரிந்து கொள்வோம். ஒரு 12 வீடுகளில் குரு பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கிறார் என்றால் குலதெய்வ அருள், அதிர்ஷ்டம், உயர்கல்வி, பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதனால் முன்னோருடைய அனுக்கிரகம், குழந்தைகள் அனைத்தும் அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை, அந்த பாவகத்தினுடைய காரகத்துவத்தை குரு பகவான் கொடுப்பார், மிகுதியாகவே கொடுப்பார். அதுபோல் தான் சுபகரகமான புதன் பகவான் பார்த்தாலும் அந்த 5ஆம் வீட்டின் பலன்களை மிகுதியாக கொடுப்பார். அதுபோல் அதே 5ஆம் வீட்டை பௌர்ணமி சந்திரன் பார்த்தாலும் மிகுதியாக நல்ல பலன்களை கொடுப்பார். அதுபோல் சுக்கிர பகவான் அந்த 5ஆம் வீட்டை பார்த்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். அதே 5ஆம் வீட்டை சூரிய பகவான் பார்த்தால் அவர் அரை பாவர், அரை சுவர். அதனால் அந்த வீட்டிலுள்ள பலன்களில், நல்ல பலன்களில் பாதி நல்ல பலன்களையும் பாதி கடு பலன்களையும் கொடுப்பார். மற்ற அசுப கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டினுடைய நல்ல பலன்கள் பாதிக்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட அசுப கிரகங்கள் அந்த வீட்டை பார்க்கும்போது அந்த வீட்டினுடைய நல்ல பலன்கள் முற்றிலும் பாதிக்கப்படும். இதுதான் ஒரு வீட்டை கிரகங்கள் பார்க்கக்கூடிய பார்வையின் மூலம் அவர்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை நாம் தெரிந்து கொள்வோம். மற்றவற்றை நாம் அடுத்தபடி காண்போம். நன்றி, வணக்கம்.